The Lord. லூக்கா 21 அதிகாரம் 19 உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பொறுமையினால் நம்மளுடைய ஆத்துமாக்களை என்ன பண்ணுறோம்மா காத்து கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எப்படின்னா, நம்ம மேலுள்ள அதிகாரம் பழைய அந்த கடைசி காலத்தை பற்றி கூறப்பட்டிருக்கு, சரிங்களா? ஆனால் இப்போ உள்ள காலத்தை பற்றி பேசுவோம். பொறுமையினால் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காருல. என்னென்னா, நம்மளை குறித்து ஒருத்தவங்க தப்பாக பேசுகிறாங்கன்னு வைங்களேன், நமக்கு என்ன வரும்? கோபம் வரும். அப்படி தானே? ஒருத்தவங்க கேட்டு இன்னொருத்தவங்கிட்ட சொல்லுவாங்க. சொல்லும்போது கோபம் வரும். அப்போ நமக்கு எங்கே போவோம்? எங்கே தான் இருந்து வருமோ தெரியல, அந்த வலி வேதனை உடனே நம்ம வாயிலேருந்து ஏதாவது ஒரு வார்த்தை கண்டிப்பாக வரும், சரிங்களா? அப்போது அந்த பொறுமை இல்லாமல் என்ன ஆயிடுது? கோபம் தேவையில்லாத வார்த்தையை நம்ம பேசிடுறோம். அதை தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பொறுமையினால் நம்மளுடைய ஆத்துமாக்களை என்ன பண்ணணுமா காத்து கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அதே போல் நம்ம இன்னும் சொல்லப்போனால், நம்மளை பற்றி தப்பாக நம்ம முன்னாடியே பேசும்போது நமக்கு கோபம் வரும், அப்படி தானே? அப்போது நமக்கு நம்ம எதிர்த்து பேசுவோம். தேவையில்லாமல் நம்ம பேசும்போது நம்மளுடைய பொறுமை பறந்து போயிடும், அப்படி தானே? அதெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ காத்துக்கோ, ஆத்துமாவை நீ காத்துக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாட்சி காத்துக்கணுங்காரு. எப்படின்னா, ஆத்மா கரைப்பட்டு போய்விடக்கூடாது, அப்படி தானே? தேவையில்லாத வார்த்தையின் மூலமாக நம்மளுடைய ஆத்மா என்ன பண்ணக்கூடாதான்? கரைப்படக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் பொறுமையினால் நம்மளுடைய ஆத்துமாக்களை காத்து கொள்கிறவர்களாக நாம் இருக்கும்போது நம்ம அநேக காரியத்தை பார்க்கலாம், சரிங்களா? ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் பேசிகிட்டே இருக்கோம், இவன் ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கான் சொல்லி மற்றவங்க நினைப்பாங்க. அமைதியாக இருக்கானன்னு சொல்லி உங்கள் குணத்தை வச்சு யாரை பார்ப்பாங்கன்னா, இயேசுவை பார்ப்பாங்க. அதான் அவர் என்ன சொல்கிறாரு? பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கோங்க, உங்களுடைய சாட்சியை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? காத்துக்கோங்கன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எனவே நம் பொறுமையினால் நம்மளுடைய ஆத்துமாக்களை காத்து கொண்டு அவருக்கேற்ற விதமாக நாம் வாழுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Thank you.